சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ரெண்டே விஷயம் தான் கர்த்தர் சொல்றார். நான் உனக்கு முன்னாடி போறேன். நான் உனக்கு முன்னாடி போறதுனால உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோணலானவைகளை எல்லாம் நானே உனக்கு செவ்வையாய் மாற்றி தருவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய கோணலானவைகள் இருக்கும். இன்னைக்கும் நம்ம சில காரியங்களை நினைச்சிட்டா நமக்குள்ள பயம் வருது, கவலை வருது, என்ன செய்ய போறோங்கிற ஒரு பெரிய பயமும் வந்து விடுகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே கோணலா தான் இருக்குது. பிஸ்னஸ் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை. வேலைக்கு போனால் எனக்கு அதில் பிடிக்கவே இல்லை பாஸ்டர், வேலை செய்கிற இடத்துல சொல்கிறாங்களா இல்லையா? படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டால் படிப்பு பிடிக்கவே இல்லை, ஸ்கூல் பிடிக்கல, டீச்சர் பிடிக்கல, எல்லாமே பிடிக்கல லைஃப்பில். ஆனாலும் நம்ம வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் நமக்கு முன்னாடி போய் கோணலானதெல்லாம் செவ்வாய்ப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல பாஸ்டர், ஆனால் எப்படி இந்த 20 வருஷம் வந்தேனே தெரியல, எப்படி இந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு வந்தேனே தெரியல, எப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த தொழிலை தொடங்கும் போது ஒரு ஆசை இல்லை, ஆனாலும் வந்திருக்கிறேன். நான் விருப்பப்பட்டு வரல, நான் இதை விட்டு விலகி போகணும் தான் நினைச்சேன், ஆனால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அவர் உங்களுக்காக கோணலானவைகளை எல்லாம் செவ்வைப்படுத்தி இருக்கிறார். அப்படி அவர் செவ்வைப்படுத்தலைன்னா அந்த கோணலுக்குள்ள நீங்க சிக்கி சின்ன பின்னமா போயிருப்பீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு விளங்குதா? நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ வந்துட்டோம், ஏதோ காலத்தை கடந்துட்டோம், ஏதோ பாஸ்டர் நடந்துருச்சு. ஏதோலாம் நடக்கல, அவருடைய பலத்துல உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன அவ்வளோ பர்ஃபெக்டான கணவரா? நீங்கள் தடிக்கு விழுந்தா தாங்குற மாதிரி உங்களுக்குன்னு அப்படியே உங்களை தட்டில் வச்சு தாங்குற மனைவியா? உங்கள் பிள்ளைகள்லாம் அப்படியே 2 பக்கமும் உங்களை தாங்கிக்கிட்டா இருக்குதுக்கு? எல்லோரும் இல்லைன்னு தான் சொல்கிறீங்க. ஜெனிஃபரை முன்னாடி வச்சுக்கிட்டே பார்வதி சிஸ்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம்! ஸோ அதுதான் லைஃப். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த உலகத்தில் நம்மளை கைவிடாதவங்க யாரும் கேட்டிங்கன்னா தகப்பனும் தாயும் தான். எந்த சூழ்நிலையில் கணவர் விட்டுட்டு போயிடுவார், பிள்ளைகள் விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் அந்த தாயும் தகப்பனும் மட்டும் என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் திட்டுனாலும் நீ தருதலைன்னு அவங்க சொன்னால் கூட அந்த அம்மாவும் அப்பாவும் வெளியில் வேணால் சொல்லுவாங்க, இருதயத்தில் யாரையும் கைவிட மாட்டாங்க. அப்போ வேதம் நமக்கு அதை எடுத்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு, இந்த தகப்பனும் தாயும் கைவிட்டா கூட கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா தகப்பனை விட தாயை விட அவர் நமக்கு மேலானவர். உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக ரத்தம் கொடுக்கல, ஆனால் ஏசப்பா ரத்தத்தெல்லாம் கொடுத்தாரு. சும்மா கொடுக்கலங்க, அவமானத்துக்குள்ளே வந்து கொடுத்தாரு, நிந்தைகளுக்குள்ளே வந்து கொடுத்தாரு, உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், உன் குடும்பத்துக்கு முன்னாடி போகிறேன், உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி போகிறேன், உனக்கு முன்னாடி போய் ஆபத்துகள் எல்லாம் மாற்றி தாரேன், உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி தாரேன், உனக்கு முன்னாடி இருக்கிற அவமானங்களை எல்லாம் நான் மாத்துறேன், என்னை நம்பி நீ பின்னாடி வா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் வரேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன். நீங்கள் கர்த்தரை நம்புறது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறதே அது ஒன்று தான். நீங்கள் அவரை நம்புறீங்கல்ல, அதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நம்புறாப்பா என் பிள்ளை, எத்தனை ஆபத்துகள் வந்தாலும். ராஜபாளையத்துக்கு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஸ்டேஜில் உட்காந்துருந்தேன். பிள்ளை இவ்வளோதான் இருந்துச்சு சைஸ். நான் ரொம்ப நேரம் பையன் சொன்னேன், அப்புறம் தான் சொன்னாங்க பொம்பளை பிள்ளை பாஸ்டர்னாங்க. ஐயோ, அது கண்டுபிடிக்க கூட தீர்க்க தரிசனம் வர இல்லாமல் போச்சு எனக்குன்னு உட்காரு. சரிங்களா, ஸ்டேஜில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் இந்த கையை பிடிச்சி இங்கே வாப்பான் தான் இழுத்தேன், திருடனை பார்த்த மாதிரி ஓடிடுச்சு. நான் அந்த பிள்ளைய அத்தனை பேர் என்னைத்தான் மதித்து அந்த மெசேஜ் கொடுக்க போயிருக்கிறேன், பாஸ்டர் வாங்க டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, அத்தனை பேர் அப்படியே கணத்தை கொடுத்து எனக்காக நின்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை மட்டும் என்னை திருடனை பார்த்த மாதிரி பார்த்துட்டு போயிடுச்சு. ஆனால் அவங்க தாத்தா இருக்கிறார்ல, அவர் மடியில் போய் ஏறி உக்காந்துச்சு, அங்கே பைக்கெட்டில் இருக்கிற அந்த பென்சிலை எடுக்குது, அந்த கண்ணாடியை எடுக்குது. அவர் ஒன்றுமே சொல்லலை, ரொம்ப மகிழ்ச்சியாக உட்காந்துருந்தார் அந்த தாத்தா. அந்த தாத்தாவுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா?
அந்த பேர பிள்ளையால் அவருக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? அங்கே நிற்கிற பைக்கால் கூட அவருக்கு ஒரு லாபம் இருக்குது, எங்கே போகணுமோ போயிடலாம். அந்த பேர பிள்ளையால் எந்த லாபமும் இல்லை. ஆனால் அந்த பேர பிள்ளை காட்டுகிற அன்பு தான் அவருக்கு லாபம். அந்த பேரப்பிள்ளை மடியில் உட்காருது, நான் கூப்பிட்டா வரமாட்டேங்குது. சில தாய்மார்கள்லாம் பிள்ளைகளை இன்னொருத்தங்கிட்ட கொடுப்பாங்க, கத்தி கதறி அம்மாவை நோக்கி கையை நீட்டும். அப்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க நமக்கு. எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்குது? வெளியே நம்ம காட்டிக்க மாட்டோம் அந்த சந்தோஷத்தை. பார்த்தியா உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். பரவாயில்ல சிஸ்டர் கொடுங்க, நான் வச்சிருக்கிறேன். நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வருதுன்னு சொல்லி அழுது புலம்பி வரும்போது அந்த தாய் அந்த அன்பை வெளியில் காட்ட மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க உள்ளம் பூரிக்கும். இதைத்தான் கிறிஸ்து நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். நான் எதையும் நம்பல ஆண்டவரே. இந்த பணத்தை நம்புறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் குப்பை ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வீட்டை நம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தூசி ஆண்டவரே. நான் பெத்த பிள்ளைகளை நம்புறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே, அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன். அதனால அந்த ஸ்தானத்தில் இருக்கிறேனே தவிர எல்லாவற்றுக்கும் நீர் மேலானவர். அல்லேலூயா. என் இருதயத்தில் ஆண்டவர் தான் என் முதலிடத்தில் இருக்கிறாரு. ஏன்னா நான் அவரை நம்புகிறேன். அவர் என்னை நம்பிட்டார். அவர் நீ செய், அதுக்கப்புறம் உன்னை நம்புறேன்லாம் சொல்லலை. அவர் நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டார். அதனால தான் இன்றைக்கி நாம் அவரை பின்பற்றுகிறோம். இன்றைக்கும் இந்த நெருக்கத்துக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மட்டும்தான். எந்த சூழ்நிலைகளையும் அப்படியே அந்த மைக் எடுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. எந்த மியூசிக்கும் வேணாம், அப்படியே சொல்லுவோமா? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. அவரை நம்புறத மட்டும்தான் அவருக்கான சந்தோஷம். உங்கள் பிள்ளைகளுக்கு பலூன் வாங்கி கொடுத்தா ஒரு சந்தோஷம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய புஸ்தகம் வாங்கி கொடுத்தா சந்தோஷம் வராது. அது மாதிரி நம்ம ஆண்டவருக்கு எதையோ செஞ்சு சந்தோஷப்படுத்திடலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கோபுரத்தை கட்டி எழுப்பிட்டா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சி கோபுரங்களெல்லாம் கட்டி கட்டி எழுப்புறாங்க. ஆலயத்தை பெருசாக கட்டிட்டா ஆண்டவர் நம்மளை நேசிப்பார்னு நினைக்கிறாங்க. அவரை நம்புகிறதை மட்டும்தான் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லு, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சங்கீதத்தில் இருக்கு, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்கள் எதை நம்புறீங்க, எப்படி நம்புறீங்க, எதற்காக நம்புறீங்க கூட கர்த்தருக்கு தெரியும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு முன்னே போகிற கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதிர்கால பயத்தெல்லாம் விட்டுருங்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், அடுத்து என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, இந்த பயத்தெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துரு. ஏன்னா நான் உனக்கு எதிர்காலமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு எதிர்காலமாக இருக்கிறேன். சங்கீதம் 57:2 ஒருத்தங்க எடுங்க, இன்னொருத்தங்க சங்கீதம் 138:8 எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம், இந்த பக்கம் இருக்கிறவங்க சங்கீதம் 57:2, இந்த பக்கம் இருக்கிறவங்க 138:8 வாசிங்க பார்ப்போம் மைக்கில். எனக்காக யாவையும்
பாத்தீங்களா, தாவீது சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நான் யாரை நோக்கி கூப்பிடுறேன் தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற. அவர் ஒரு நம்பிக்கையோடு சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். யாவையும் அப்படின்னு சொல்லும்போது அதுல எல்லாமே அடங்கிருச்சு. சிஸ்டர் சீரகம் வாங்கிட்டு வாங்க, சிஸ்டர் கடுகு வாங்கிட்டு வாங்க. கடுகும் சீரகம் மட்டும்தான் வாங்கிட்டு வருவீங்க. சிஸ்டர் பலசரக்கு பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா என்ன வாங்கிட்டு வருவீங்க? கடையில் கொடுத்தா எல்லாமே வந்துடும். உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எல்லாமே செய்ய போகிறார். இதை மட்டும்தான் செய்வார், நீங்கள் விசுவாசிக்காதீங்க. கர்த்தர் எல்லாமே எனக்காக செய்வார். 138:8 வாசிங்க. கர்த்தாவே அங்க சொன்னாரு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்னாரு. இங்க சொல்ற யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் தான் கர்த்தர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு முன்னாடி போறதுனால நீங்க இந்த வார்த்தையை சொல்லி தான் ஆகணும். என்ன வார்த்தையை தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில் உங்களை பார்த்து தெளிவாக சொல்கிறார், யார் செய்வா, யார் செய்வான்னு கவலைப்படாதம்மா. என் கணவர் இருந்து எனக்கு பிரோஜனம் இல்லைன்னு நினைக்காத. உனக்காக நான் இருந்து அந்த காரியத்தை செய்கிறேன். கீழ்ப்படியாத பிள்ளைகள் எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்களா, பிள்ளைகள் உதறி பேசுகிறாங்களா, நீ கலங்கக்கூடாது. நம்முடைய கலக்கங்களை மாற்றுவதற்காக தான் கர்த்தர் சொல்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. உன் பிள்ளைகளை தான் உனக்கு எல்லாமே நீ நினச்சா கலங்குவ, நான் தான் உனக்கு எல்லாம் நினச்சா நீ கலங்கவே மாட்ட. என கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயுல, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆனால் கவலைப்படுறதுல நம்மளை மிஞ்ச யாருமே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? கவலைப்படுறதுல நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை. மற்றவன் பூரா கவலைப்பட மாட்டான். குடிகாரன் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கானா? அவன் கவலையே பட மாட்டான். 6 மணி ஆயிடுச்சுன்னா போதும், பிள்ளைய குறித்து சிந்திக்க மாட்டான், குடும்பத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். ஐயோ இந்த பணம் வீணாக போகுது, எந்த கவலையும் கிடையாது. அவனுடைய கண்கள் டாஸ்மார்க்கை நோக்கி பார்க்கும், அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பான். எத்தனை பேர் சொல்லுவாங்க, டேய் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்படா, அலங்கோலமாக கிடப்படா, உன் பிள்ளைகளாம் கண்ணீர் விடுண்டா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னதை கடைபிடிக்கிறது குடிகாரங்க மட்டும்தான் நான் நினைக்கிறேன். விசுவாசிக பூரா நடுங்கிக்கிட்டு தெரியுதுங்க, நாளைக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஏன் நேற்று இல்லை, நேற்று எப்படியோ கிடச்சிருச்சு, அப்படி தான் நாளைக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. எப்படியோ வந்துட்டேன் பாஸ், எப்படியோ வரல, கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எப்படியோ இந்த 10வது மாசத்துக்கு உருட்டி வந்துட்டேன், உருட்டாத, கர்த்தர் தான் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம்ம மேல ஒரு சித்தம் வைத்து, நான் உனக்கு முன்னே போறேன்னு சொன்னேன்லப்பா, அதனால நான் உனக்கு முன்னாடி வந்ததுனால தான் எந்த காயமும் உனக்கு கிடையாது. கண்ணீர் இருந்துச்சு, ஆனா காயம் இருந்துச்சா? ஆமா ஆண்டவரே, நான் இதை குறித்து கலங்கினேன், ஆனா காயம் இல்லையே ஆண்டவரே. காயம் வராதுப்பா, நான் உன்னை சுகப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் நாளைக்காக இனிமேல் கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. சிஸ்டர், உங்கள் மகனுடைய திருமணத்தை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது இனிமேல். நீங்கள் உங்கள் பையன் 6ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான், பெரியவன். சரி, எல்லாருமே கவலைப்படாதீங்க, அவ்வளோதான், சந்தோஷந்தான், அவ்வளோதான். அந்த தன்ராஜ் ஐயா கூட ஜோயில மடியில் போட்டுக்கிட்டு சொல்கிறேன், நானும் திருமணத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன். நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய நெருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய கவலை என்னென்னா பையனை குறித்து திருமணம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை குறித்து நீ கவலைப்படாத. தடைகள் இருக்குதா? தடைகளை தகர்க்கிற தேவன் நான் இருக்கல்ல. அல்லேலூயா. தடைகள் இருக்குன்னா தடைகளை தகர்க்கிற தேவன் நான் இருக்கல்ல. வியாதி இருக்குறா, சுகப்படுத்துகிற தேவன் நான் இருக்கல்ல. போராட்டம் இருக்குதா, நன்மையாய் மாற்றுகிற தேவன் நான் இருக்கல்ல. என்னதான் சொன்னாலும் நம்முடைய இருதயம் பிரச்சனைகளை நம்பி உறுதியாக இருக்கும். வசனத்தை மாற்றிடுவோமா? நம்முடைய இருதயம் பிரச்சனைகளை நம்பி உறுதியாக இருக்கும். கர்த்தர் சொல்றார், நீ திடன் கொண்டாதான் அற்புதத்தை பார்ப்ப. அதனால் இன்னைக்கு ராஜாவாகிய கர்த்தர், இது பார்த்தீங்கன்னா பெர்சிய ராஜாவாகிய கோரேசுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். யாரு? பெர்சிய ராஜாவாகிய
கோரேசுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நிறைவேறும் நம்ம விசுவாசிக்கிறோம். என்னன்னா, அவர் எனக்கு முன்னாடியும் போறாருன்னு சொல்றதை விட இதுவரைக்கும் என்னை நடத்தி இருக்கிறாரு பாஸ்டர். அவர் நடத்தலைன்னா என்னால் நின்றுக்கவே முடியாது. இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாருன்னா, உபாகமம் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தேவன் எகிப்தில் உங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதே மாதிரி இந்த வனாந்தரத்துக்குள்ளேயும் அவர் செய்வார். அல்லேலூயா. நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ கர்த்தர் உங்களுக்கு எப்படி நன்மை செய்தாரோ, இப்பவும் உங்க திருமணத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு நன்மை செய்வார். எப்படி உங்க வாலிப பருவத்தில் கர்த்தர் நன்மை செய்தாரோ அதே போலதான் இந்த வயசாயிருச்சு, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையேன்னு கலங்குறீங்களே, ஆண்டவர் சொல்ற இந்த வயதான காலத்திலையும் அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து முதிர் வயதிலையும் தள்ளி விடாமல் உங்களை நடத்துவார். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. வனாந்திரத்திலையும் நடத்துவார், எகிப்திலையும் நடத்துவார், எந்த இடத்துலையும் நடத்துவார். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எதில் நடத்துவார்? இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கு முந்தின 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தில், நாம் எங்கே போகலாம், அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள், நெடியவர்கள், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகள், வானத்தளவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறது என்றும், ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர்கள் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். இந்த இருதயத்தை கலங்கடிக்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? எல்லாருக்குமே இருக்கும். என்ன பாக்கியக்கா? அப்படி இருதயத்தை கலங்கடிக்கிற மாதிரி சில காரியங்கள், சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தான் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்போம். நம்மளை கலங்கடிக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கும். இப்போ தான் இந்த கலங்கடிக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் கரெக்டாக வந்து சொல்வார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் ஆண்டவரே, நீங்கள் வந்தீங்கன்னா அவளை சுகப்படுத்திடலான்னு சொல்லி ஒருத்தன் கேட்க வாரான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இங்கே பாரு எத்தனையோ பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு நான் உன் கூட வாரேன்னு சொல்லிட்டார். இப்போ ஆண்டவர் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பதட்டமாக ஓடி வரான். அங்கேருந்து ஓடி வந்து இவனை பார்த்து, இந்த மகளுடைய அப்பாவை பார்த்து, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஆண்டவரை கூப்பிட வேண்டாம். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு எதுக்கு வருது தெரியுமா? ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வருது. அவன் வேற எந்த வார்த்தையும் சொல்லியிருக்கானான்னு பார்த்தா இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை மரித்து விட்டாள். இது எவ்வளோ பெரிய சம்பவம். முடிஞ்சு போச்சியா, இனி அவர் வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இந்த உலகம் அப்படி தான் நம்மகிட்ட சொல்லும், உன் குடும்பத்தில் எல்லாத்தையும் இழந்துட்ட, உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீ என்ன சந்தோஷத்தை பார்க்க போகிற, இனிமே உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது. இப்படி தான் பிசாசு நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பேரோட பேசிக்கிட்டு இருந்தாலும், அவர் அத்தனை ஜனங்களை சுகப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த காரியத்தையும் கவனிச்சார். அல்லேலூயா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் அவன்கிட்ட நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, அவன்கிட்ட அவர் சொன்னதே என்னென்னா, எப்பா இந்த இவங்களெல்லாம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு வாரேன்பான்னு சொல்லி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் அவனை கவனிக்கிறாரு. ஐயோ இவன் பயந்துடக்கூடாது, இந்த வார்த்தையை கேட்டு பதட்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிடுறாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. 2 வார்த்தையை தான் சொன்னார். அல்லேலூயா. உன் பிள்ளை மறிச்சிருச்சுன்னு சொல்றானா, பயப்படாத. உன் பிள்ளைக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றானா, பயப்படாத. வாழ்க்கையில் இனிமே எதுவுமே இல்லைன்னு சொல்றானா, பயப்படாத. நீ இருக்க வேண்டியது பயத்தில் இல்லை, விசுவாசத்தில். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த ஜனங்களும் இருதயத்தை கலங்கி போய் நிற்கும்போது, இருதயத்தோடு அவர்கள் கலங்கி நிற்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயத்தை அவர்கள் கலங்க பண்ணினார்கள், அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். யாருக்கு என்ன பிரச்சனையோ என்ன போராட்டமோ எதை நாம் குறித்து கலங்குறோமோ அதை குறித்து நம்ம கலங்கக்கூடாது. ஏன்னா நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் என்னைக்கும் யாரு கூடயும் போராடாதீங்க, சொத்துக்காக சண்டை போடாதீங்க. உங்களை விட்டுட்டு வேற ஏதோ காரியம் நடக்குதா விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் சண்டை போடாமல் இருந்தால் தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம எல்லாத்தையும் நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு நம்ம ஆண்டவரே நீங்களும் எனக்காக யுத்தம் பண்ணுங்கள் ஆண்டவரேன்னு சொன்னால், ஆண்டவர் நீ சும்மா இரு, உனக்கு விரோதமாக அவன் எழும்பலை, என் பிள்ளையாயோ உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான், நான் சும்மா விடுவேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளையை நான் அடித்து போட்டேன், நீங்கள் என்ன பாஸ்டர் கூட பார்க்க மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கங்க? என் பிள்ளை எப்படி அடிக்க போச்சு பாஸ்டர் சொல்வீங்களா மாட்டீங்க? உண்மையான தாயாக இருந்தால் சொல்வீங்க. உண்மையாகவே அப்படித்தான். நம்மளை தொடுறவனை குறித்த வேதம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் அவ்வளோ தூரம் உங்களை நேசிக்கிறார். உங்களை தொடக்கூட ஒருத்தனை விட மாட்டார். அதனால தான் பிசாசு சொல்லிட்டான், உன்னைத்தான் என்னால் தொட முடியாதுல்ல, அதனால் சுற்றி சுற்றி வரேன் உனைய. பைபிள் அப்படி தான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி சுற்றி வரானா. எதுக்கு வரான்? எங்கிட்டா தொடலாம், அவிசுவாசத்தை கொடுத்துட்டா தொட்டுறலாம், இந்த மாம்சத்தை தூண்டி விட்டுட்டா தொட்டுறலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயந்தான். நான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதை என்னென்னா, ஒருத்தர் ஒரு வீட்டை விற்கிறாரு, ஒருத்தர் அந்த வீட்டை வாங்குறாரு. இந்த வீட்டை வாங்குறவரும் விற்கிறவரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விற்கிறவர் சொல்கிறாரு, இந்த வீட்டை முழுசாக எடுத்துக்க, 40 லட்சம் ரூபாய் அந்த வீடு. ஆனால் அந்த வீட்டுக்கு நடுவை ஒரு ஆணி மட்டும் அடிக்கிறதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுத்துட்டேன்னா, அந்த ஆணி எனக்கு தான் சொந்தம்னு பத்திரத்தில் எழுதிட்டோம்னா 10 லட்ச ரூபா கம்மி பண்ணி 30 லட்ச ரூபாய்க்கு தாரேன்ட்டார். இவன் யோசித்து பார்க்குறான், நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? 10 லட்ச ரூபா கம்மி ஆகுது, எதுக்குன்னா ஒரே ஒரு ஆணிக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் வேற எங்கிட்டாவது போயிடக்கூடாதுல்ல. இப்போயே இங்கே உட்காந்துக்கிட்டே யோசிப்பீங்க, எந்த வழியில் போகிறது? இந்த பக்கம் ரயில்வே கேட்டு பூட்டி இருக்கும், ஆனால் பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் இருப்பீங்க. இங்கே பக்கம் ரயில்வே கேட்டு பூட்டி இருக்கும், இப்படி போவோம், இப்படி போனால் கறிக்கடையை பார்க்க முடியாது, ஓ இங்கிட்டு தான் போகணுமா? நம்ம வீட்டில் தக்காளி இருந்துச்சா? சோத்திராண்டவர் 2 தான் கிடந்துச்சு, ஆமேன். இப்படி உட்காந்துருக்காதீங்க. அதனால தான் கேள்வி கேட்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்படியே 2 போய் உட்காந்துருக்கும் போகும்போது எனக்கு கொஞ்சம் மிரட்சி வரத்தானே செய்யும். கவனிக்கிறீங்களா? அந்த ஆணி ஒன்றுக்கு 10 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உடனே கையெழுத்து போட்டான். இப்போ வீட்டுக்கு குடி வந்தாச்சு, பழைய ஓனர் இப்போ வராரு. எதை பார்க்க வராரு? ஆணியை பார்க்க வராரு. ஆணியை பார்த்ததும் இல்லாமல் ஆணியில் ஒரு கொடையை தொங்க விட்டுட்டு போயிட்டார். 3 நாள் கழித்து வந்தார், ஆணியில் இருக்கிற கொடையை எடுத்துட்டு கட்டப்பை ஒன்றை தொங்க போட்டு போயிட்டார். 4 நாளுக்கு அப்புறம் வீச ஆரம்பிச்சிச்சு வீட்டுக்குள்ளே. சாப்பிட முடியல, உட்கார முடியல, படுத்தா வீசுது, எங்கே வீசுதுன்னு சொல்லி கட்டில் கீழே பார்க்குறாங்க, பீரோவில் திறந்து பார்க்குறாங்க, கிச்சனில் போய் பார்க்குறாங்க, எங்கேயும் இல்லை. கடைசியில் கண்டுபிடிச்சாங்க கட்டப்பையிலிருந்து தான் வீச்சம் வருதுன்னு. வேகமாக போய் பைக்குள்ளே எட்டி பார்த்தா அழுகி போன மாம்சம் இருக்குது. ஃபோன் போடுறாங்க, சார் நீங்கள் என்ன கட்டப்பையில் என்னத்தையே தொங்க போட்டுட்டு போயிட்டீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல, நாரி தொலையுது சார் அப்படின்னு. டேய் பத்திரத்தை எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்தார். அதில் என்ன எழுதியிருக்கு? ஆணி உங்களுக்கு தான் சொந்தன்னு எழுதியிருக்கு, ஆணியில் நான் எதை வேணாலும் தொங்க போடுவேன், கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லை அப்படின்ட்டார். மத்தியானம் பிரியாணிக்குன்னாங்க, சாப்பிட முடியுமா? நைட்டு ஏசியை போட்டு தூங்குறாங்க, தூங்க முடியுமா? ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க முடியல. யாராவது வீட்டுக்கு வந்தால் வெளியே ஓடுறதெல்லாம் குறிக்கோளாக இருக்குது. அண்ணே உட்காரனே ஒரு அப்பா வீசுது போவோம் வீட்டுக்குள்ளே. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு ஆணியை கொடுத்ததுனால எனக்கு வீடே வேணாம், நான் ஓடி போயிட்டான். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுனால பெரிய ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம இழந்துருவோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடுகளவாவது நீ விசுவாசம் வச்சுக்கப்பா, கடுகளவாவது உனக்குள்ள விசுவாசம் இருக்கட்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையும் பலத்தையும் கொடுக்குறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட மட்டும் இல்லை, நான் உனக்கு முன்னாடியும் போகிறேன். உனக்கு முன்னாடி ஏன் போகிறேன்னா, உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய். உனக்கு முன்னாடி நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, உனக்கு முன்னாடி உன்னை அழிக்கும்படி அநேக மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க. உனக்கெல்லாம் அவங்கள யாருன்னே தெரியாது, உன் சொந்தக்காரனே உன் கூட பிறந்தவனே எழும்பி நிற்கிறாங்க, அது உனக்கு தெரியாது. நான் முன்னாடி போய் உனக்காக யுத்தம் பண்ணுறேன். அவன் உன் கூட சண்டை போடும்போது கலங்காத, அவன் உன்னை கேவலமாக பேசும்போது பதறாத. அந்த காரியத்தை நான் நன்மையாய் முடிய பண்ணி அவன் கண்ணுக்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? இங்கே வசனம் சொல்லுது, நீ அவங்கள பார்த்து பயப்படாத, அந்த பெரிய குரூப்பை பார்த்து பயப்படாத. வசனம் அப்படிதானே சொல்லுது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், ஆனால் அந்த பலவானை உண்டாக்கினவரே பலவான்.
அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றவங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்னைக்கு நீங்க கலங்குனீங்கன்னா கர்த்தரை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க கர்த்தரை இறுக பிடிச்சிருக்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் கம்பீரமாக இருப்பீங்க. எதுக்காகவும் சண்டை போட மாட்டீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் ஆர்கியூமெண்ட், ஏன்னா உங்களுக்காக கர்த்தரே செய்கிறார். இதுதான் அந்த வசனத்துடைய. வேணா வேதம் சொல்லுதில்ல, நீ சும்மா இருப்பா, நான் யுத்தத்தை நான் பண்ணுறேன். அப்புறம் அடுத்து பாருங்க, நாம் எதை பார்க்கிறோமோ அதை பார்த்தோன்னே நம்ம பயப்படுறோம். இதுதான் நம்முடைய பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எதை பார்க்குறோமோ அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு என்ன செய்கிறது? பயம் வந்துடுது. 1 சாமுவேல் 17:24 வாசிங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது, அந்த மனுஷன் யாரு? கோலியாத்து என்கிற அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அந்த கோலியாத்துடைய முகத்திற்கு விலகி அவங்க என்ன செஞ்சாங்க? ஓடி போனார்கள். தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. கோலியாத்து ஒவ்வொரு நாளும் வாரான். ஆனால் ஒவ்வொரு நாளும் வரும்போது கோலியாத்தை பார்க்குற அந்த இஸ்ரவேல் ஜனங்களும், முக்கியமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலும் கூட பயந்து விலகி ஓடி போகிறான். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதோடைய என்ன தாக்கத்துக்காக வருது தெரியுமா? நாம் பயந்து ஓடி போயிடணும். நம்ம பயந்து உட்காந்து அழுகணும். நம்ம அந்த குறைய பற்றியே பேசணும். பாரு, கோலியாத்து எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் பாரு, அவன்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குது பாரு, அவனுக்கு கேடகத்தை பிடிக்கிறதுக்கே ஒருத்தன் இருக்கான் பாரு, அவ்வளோ பெரிய கோலியாத்து, எப்பா அவன் உயரத்தை பார்த்தியா? இப்படி நாம இந்த வியாதியை குறித்து, கடனை குறித்து, பிரச்சனையை குறித்து பேசிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரச்சனைகள் எழும்பி வருது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ எதிர்த்து நிற்கணும். நீ என்ன செய்யணும்? ஓடி ஒளியக்கூடாது. நீ நின்னா உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ நிற்கணும், தைரியமாக நிற்கணும். நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கலங்கணும்? நான் தானே பாவி. நீ சொல்கிற பாவியாக இருக்கிறேன்னா பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. வியாதியாக இருக்கிறேன்னா பலமுள்ளவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயத்தை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான் லைஃப் ஃபுல்லாக. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசுக்கு தெரியும் இவன் வேற எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறான், பிள்ளைகளை தொட்டால் ரொம்ப பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பிள்ளைகளாலே பிரச்சனை வரும். நம்ம வீக்னஸ் பிசாசுக்கு தெரியக்கூடாதுங்க. அதை தான் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த விஷயமே மறுபடியும் நடக்கும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ற சொல்கிறாங்க, பாஸ்டர் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையே வருது, நீ அந்த பிரச்சனைக்கு பயப்படுற, அதனால தான் வருது. நீ கண்டுக்காம விசுவாசத்தில் உறுதியாக நில்லு. என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நடக்காது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நின்று பாரு. அடுத்த பிள்ளைகளை பிசாசு தொடவே மாட்டான். சொந்தக்காரன் எதையாவது சொல்லிட்டா அதை கேட்டுட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசுக்கு தெரியும் இவனை வச்சு இவனை வீழ்த்திடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனையே வந்துக்கிட்டு இருக்கும். உங்களை பற்றி பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பலனுள்ளவனாக நிற்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் ஒரு போராட்டத்தை கொண்டு வரானா, ஒரு வியாதியை கொண்டு வந்துட்டானா, ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டானா, நீங்கள் சொல்லணும், இதை கண்டுலாம் நான் பயப்பட மாட்டேன். கோலியாத்தை பார்த்து சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டே இருந்ததுனால அந்த கோலியாத்தை அவங்களால ஜெயிக்க முடியல. தாவீது வந்த உடனே என்ன சொல்றார் தெரியுமா? அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நான் போய் நிற்க போகிறேன், கோலியாத்தை வீழ்த்த போகிறேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அதனால தான் தாவீது சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கு. அவர் தான் என்னை நடத்துறாரு. புல்லுள்ள இடத்துல நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். இது மட்டும் இல்லை, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட அவர் என்னோட கூட தான் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கர்த்தர் என் கூட தான் இருப்பார். என்னை தூக்குனாலும் தள்ளுனாலும் கர்த்தர் என் கூட தான் இருப்பார். என்னை மறுபடியும் நிறுத்திக்கிட்டே இருப்பார். இதை உணர்ந்தனால தான் கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் தாவீது போய் கோலியாத்துக்கு முன்னாடி சின்ன பையனாக போய் நிற்கிறாரு. அவருக்கு தெரியும், நான் உன்னோட யுத்தம் பண்ண வரல, எனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துவார்.
தாவீது என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் ஏதோ கொண்டு வந்திருக்கிறார், முகாந்திரம் இருக்கு. என் பிள்ளைகள் ஃபெயில் ஆனதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எனக்கு இந்த வியாதி வந்ததுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு. ஏதோ கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர், என்ன ஏதோ உயர்த்த போகிறார். எனக்கு இப்படி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்ததுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு. அப்படி நீங்கள் நினைக்கும் போது மட்டும்தான் அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும். என்னன்னு தெரியல, வந்து மாட்டிக்கிட்டேனே பாஸ்டர், மாட்டிக்கிட்டேன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் விடுதலையை பார்க்க முடியாது, மாட்டிக்கிட்டே தான் நிற்பீங்க. அப்போ கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படலை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும். வாசிங்க ஒரு வசனத்தை, யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, ஏப்பா யாரும் பயப்படாதீங்கப்பா, நீங்கள் நின்று கொண்டு, இதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார். கோலியாத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு, வியாதிக்கு முன்னாடி நின்று கொண்டு, பிரச்சனைகளுக்கு முன்னாடி நின்று கொண்டு, உன்னை எதிர்க்கிறவனுக்கு முன்பதாக நீ நின்று கொண்டு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, விடுதலையை, மேன்மையை மட்டும் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரைங்கிற இடத்துல உங்களுடைய பிரச்சனையை தூக்கி போடுங்க. இன்றைக்கு காண்கிற உங்கள் எகிப்தியரை அல்ல, இன்றைக்கு காண்கிற கடனை, குறைவுகளை, வியாதிகளை, பலவீனங்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பைபிள் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா நமக்கு வந்துருச்சு. ஆனா குழம்புறது நம்ம தான். அந்த கோலியாத்தை பார்த்து 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 இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க. ஆனால் தாவீது வந்தார். தாவீதுக்குள்ள தேவ பலன் இருந்துச்சு, தாவீதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு முன்னே போகிறவர், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்படி வசனங்கள்லாம் தாவீது சொன்னவர்ல. அதனால தான் வந்து கம்பீரமாக கோலியாத்துக்கு முன்னாடி நின்று சிரிக்கிறார். இப்போ பாடுறா, கொஞ்ச நேரத்தில் நீயா நானான்னு பார்ப்போம். இப்படி தான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எதில் எதிர்த்து நிற்கணும்? என்கிட்ட ஒரு ஆயுதமும் இல்லை, ஆனால் நான் விசுவாசத்தில் நிற்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. நான் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கீங்கிறதுக்கு அடையாளம் என்னக்கா? பாக்கியக்கா? இல்லைக்கா, உங்களுக்கு எதுவுமே இருக்காது, வேறு எந்த நம்பிக்கையுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும், அந்த வீடுமே கடனில் தான் இருக்கும். அப்படியாக்கா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த வாழ்க்கையுமே பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே நம்பிக்கையாகவே இருக்காது. உங்களை சுற்றி எல்லாம் நெருக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். இதுதான் நமக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறாருங்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. எல்லாருமே கைவிடுவாங்க, எல்லாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது, எல்லாருமே தூக்கி எறிவாங்க, எல்லாருமே இனிமேல் என்கிட்ட வராதன்றுவாங்க. அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும், வரத்திலிருந்து எனக்கு உதவி வரப்போகிறது. அப்போ தான் நம்ம பாடணும், என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்படி பாடணும். எப்போ பாடணும்னா, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். எப்படி உயிர்ப்பிப்பாருன்னு கேட்டால், துன்பத்துக்குள்ளே கடந்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு சொல்வார், நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நீ ஏன் பயந்துட்டு இருக்கிற? அல்லேலூயா. இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தையும் ஒரு சாட்சி இருக்கா இல்லையா? எவ்வளோ பெரிய சாட்சி இருக்குது. கடந்த நாட்களில் ராஜேஸ்வரி சிஸ்டருக்கு வயிற்றில் கட்டி துன்பத்தின் நடுவில் நடந்தாங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு முந்தின கிறிஸ்மஸ் தானே சிஸ்டர்? எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ போராட்டங்கள். ஆனால் இன்றைக்கி அந்த கட்டியால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதை தாண்டி கர்த்தர் பலன் கொடுத்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் சரிங்களா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி வரும், வகுறு இருக்கிற வரைக்கும் வகுறு வலி வரும், பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும் சரிங்களா, சொந்த பந்தம் இருக்கிற வரைக்கும் சுத்த விடுவாங்க. ஆனால் இதுக்கு நடுவே கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார்.
ஏன் பலன் கொடுக்குறான்னா, நீ பலவீனத்துக்குள்ளே இருக்கப்பா, அது எனக்கு தான் தெரியும். நீ என்னைக்கு என்ன நம்பினியோ அன்னைக்கே உலகம் உனக்கு எதிரியாக மாறிடுச்சு. நீ என்னைக்கு என்ன மட்டும் நம்புறியோ அன்னைக்கே இந்த உலகம் உன்னை தூக்கி அமுக்கணும்னு பிளான் பண்ணிருச்சு. ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என்ன சொல்கிறாரு கேட்டிங்களா? கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயப்படலாம், ஆனால் தாவீது பயப்படல. தாவீதுகிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் இருந்தார். உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். யாராவது சொல்லுங்க அப்போ, எனக்கு ஜெனிஃபர் உனக்கு ஒரு கோடி இருக்கா பேங்கில்? என் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தாக்குறேன், எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறியா? நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்ன நமக்குள்ளே சொல்லும் தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. அதுதான் விசுவாசம். ஒரே ஒரு வசனம் தான் முடிக்க போகிறோம், சரிங்களா? ஒரே ஒரு வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாசிச்சது தான், அது 45வது வசனம் வாசிங்க. அதற்கு தாவீது, அந்த பெலிஸ்தியனை நோக்கி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னன்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் மட்டும்தான் நான் வாரேன். உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, ஈட்டி இருக்கு, கேடயம் இருக்கு, பட்டயம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீ திட்டிக்கிட்டு இருக்கல, நிந்திக்க, அந்த தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கேன். அவர் தான் என்னை பார்த்து சொன்னார், நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கிலிருந்து நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு முன்னாடி போகிறது யார்? கர்த்தர். பிரச்சனையே வராதுன்னு போனீங்கன்னா பிரச்சனை வரும்போது கலங்கிடுவீங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு போனால், எனக்கு போராட்டம் வரும், பிரச்சனை வரும், ஆனால் நாளைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன், இந்த பிரச்சனையால் என்னை மேற்கொள்ள முடியாது. உன்னோட போராடுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை காக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதை மறந்துட்டிங்கன்னா குழப்பம் வரும். ஆமென். அல்லேலூயா. உங்களை லிஃப்ட்டில் ஏற்றி விட்றேன், நான் தான் ஒரு இடத்துக்கு, நான் கீழே நிற்கிறேன், மேலே 4வது மாடிக்கு வந்துருங்கன்ட்டேன். நீங்கள் உள்ளே போகும்போதே கரண்ட் போயிடுச்சு, லிஃப்ட்டில் நடுவை மாட்டிக்கிட்டீங்க. என்ன வரும் உங்களுக்கு? பயம் வரும். பயம் வந்தோன்னே என்ன பண்ணுவீங்கன்னா, ஆசிரியர் நம்பருக்கு கால் பண்ணணும்னு ஃபோனை எடுப்பீங்க. என் நம்பர் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா இன்றோடு முடிந்தது. அப்போது நீங்கள் எதை ஞாபகத்தில் வச்சுருக்கணும்? ஆண்டவர் வார்த்தையில் என் ஃபோன் நம்பரை லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது, அப்போது அந்த நம்பர் கரெக்டாக ஞாபகத்தில் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஏற்றி விட்டீங்க, பாதியிலே நிற்கிறேன்னா நான் எதையாவது செஞ்சு உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன். இதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த வார்த்தைகளை மறக்காத, இந்த வசனங்களை மறக்காத. தேவன் சொல்ல வார்த்தைகளை மறந்துட்டா உனக்கு பயம் வந்துடும். முழங்கால் படிடுவோமா ஆண்டவருடைய சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏதும் இல்ல என்ற கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும்
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா. நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசினாரு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு முன்பதாக நீங்கள் போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வப்படுத்துங்கப்பா. என் வாழ்க்கையில் நிறைய கோணல்கள் இருக்குது, என் வாழ்க்கையே கோணலாக தான் இருக்குது ஆண்டவரே. நான் நிறைய காரியங்களை நினைக்கிறேன், ஆனால் அது வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. நான் எதிர்பார்த்ததெல்லாம் நன்மையா முடியல. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தகப்பன் வீட்டில் கொண்டு போய் என்னை சேர்ப்பீங்கப்பா. எனக்கென்று வைத்திருக்கிறதை எனக்கு நிறைவேற்றி முடிப்பீங்க. என்னை கைவிடாத தேவன். அவர் சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சொன்னதை செய்கிற முடிக்கிற வரைக்கும், செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நல்ல வாயை திறந்து ரிகாபா ரிபாலதா ரபா ஓ ரபா ஷபரதுரியனதா ரபா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. சோர்வின் ஆவிகள் என்னை விட்டு விலகணும் ஆண்டவரே, பயத்தின் ஆவிகள் என்னை விட்டு விலகணும் ஆண்டவரே, குழப்பத்தின் ஆவிகள் என்னை விட்டு வெளியேறணும் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே தயக்கங்கள் என்னை விட்டு விலகணும். ரிகாபா ரிபாலதா ரபா ஷபரது. நீங்க போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. நான் எதையும் நம்பக்கூடாது. பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேளையில நீங்க எங்களோடு பேசி இருக்கிறீங்க. பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையில நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையே அவங்க பிடித்து கொண்டு இலக்கை நோக்கி ஓடணும் ஆண்டவரே. இப்பொழுதும் அடுத்ததாக ராஜபாளையம் பகுதியில் நாங்கள் கொடுக்க போகிற அந்த செய்தி அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒரு விடுதலையை கொடுக்கிறதா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை அங்க வெளிப்படணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். எங்க சபை மக்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த ஜூம்ல வந்திருக்கிற எங்க அன்பான குடும்பங்களை நினைக்கிறோம் அப்பா ஆண்டவர். இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைக்கிறோம். பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இப்பொழுதே உடைய மகிமை அந்த இடத்திற்கு கடந்து போய் பிள்ளைகள் இருக்கிற அந்த இடம் மகிமையால் மூடட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆராதனை முடித்து வீட்டுக்கு போகும் பொழுது உடைய பிரசனம் எங்களோடு கூட வரட்டும். வியாதி பலவீனம் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.